யாரு கூட உனக்கு கார் வேணும் தான் உனக்கு காரை நீயே வச்சுக்கோ. இந்த சாவி எப்படி மூஞ்ச நான் விட்டு எறிகிறேன். ஏய் உனக்கு இந்த ஆணவம் கூடாதுரி. உன் ஆணவம் தாங்க முடியலடா. போதும் நிறுத்து இப்பவே. இல்ல நான் சொல்றது கேளு. முடியாது நீதான் கேளு. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நானும் தான் கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தன்மானம்னா தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வினா தன்மானத்தின் சிங்கம். என்ன பார்த்து இப்படி ஒரு தப்பான எண்ணம் போட்டு செயல்பட உங்களுக்கு யாரு சார் ரைட் கொடுத்தது அப்படின்னு தமிழ்ச்செல்வி தாறுமாறு தக்காளி சட்னின்னு பேசுறதுக்கான ப்ரிடிக்ஷனை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு கருத்தை தெரிவிச்சு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு பாருங்க. அன்பு உறவுகளே, கொடுக்காட்டியும் பாருங்க, அது போதும். இப்ப கருப்பும் நம்ம சேதுவும் அப்பத்தாட்ட சொல்லி இந்த அம்மாவும் என்ன பண்ணுது, சேலையெல்லாம் கிழிச்சு அதுக்கப்புறம் வாங்க போய் சேலை யாரும் கிழிச்ச சேலையை கட்டிக்க கூடாது என தமிழ்ச்செல்வி கற்பனை பண்ணி பாக்குறாங்க. அந்த அம்மா இருந்த இருப்பு என்ன, உண்மையில இந்த பேர பிள்ளைங்களுக்காக என்னென்ன பண்றாங்க பாத்தீங்களா? அப்படிதான் அதை கண்டாலே அந்த அள்ளி நகரமே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் அப்ப தெரிஞ்சு இப்ப சேலை கிழிஞ்சது கட்டுருக்குங்கனால போவோம், போயிட்டு சேலை வாங்குவோம். கரெக்டா அதே இடத்துக்கு போகுதுங்க. அப்பத்தா கறி சும்மாவா உயிரையே மாச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுச்சு, பேரம்பேத்தி நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி இப்ப போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் எழுதிடுறாங்க மீனாட்சி பேர்ல, மீனாட்சி பேரே இருக்கட்டும்னு சொல்லி குழுக்கல்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் இருங்கம்மா இப்பயே குழுக்கல்ல வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. என்னது உடனே கொண்டு? ஆமாம்மா இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி சரின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. பேரையும் கொடுத்துட்றாங்க. 10,000 ரூபாய்க்கு எனக்கு ஒண்ணு உடனே தனத்துக்கு நீ எடுத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு 10,000த்துக்கு எல்லாமே தெரிஞ்சுதானே வாங்க போறாங்க. 10,000 ஃபில் போட்டுறாங்க. பில்லை போட்டோன்னே ஃபில்லுன்னு வந்துருச்சுங்க. சாரிங்க, எனக்கு இங்கிலீஷ் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம். பில்லை போட்டுறாங்களா, குழுக்கள்ல பேர் எடுக்க போறாங்க. எப்படி என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாம் ட்ரிக்கு போல இருக்கு. ஏயா இப்படிதான் எல்லா இடங்களையும் நடக்குதா என்னன்னு தெரியல. நான் நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் போட்டுட்டு என் பேரு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல, இப்படிதான் நடந்திருக்கும் போல இருக்கு. இப்பதான் தெரியுது. சரி அதை விடுங்க, அந்த ரகசியம் நமக்கு தேவையில்லை. நம்ம கதையை மட்டும் பேசிட்டு போவோம். இப்ப குழுக்கள்ல மீனாட்சி என்ற பெயருக்கு வந்திருக்கு. அத்தா மதுரை மீனாட்சியே வந்திருக்கே. மீனாட்சி தாயி எல்லாரையும் நல்லா இருக்கணும் காத்துக்கடி அப்படின்னு நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். இப்ப அந்த பரிசு கார் விழுந்தோன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம். பார்த்தா பரிசு விழுந்துருச்சு. இதெல்லாம் தூரத்திலே இருந்து சேது கருப்பு பார்த்து ரசிக்கிறாங்க. மாமா சூப்பர், கை கொடு அப்படின்னு சொல்லி கை கொடுத்துக்கிறாங்க. யாரோட ஐடியா? அம்மாச்சியோட ஐடியாச்சே. இல்ல மாமா உன் ஐடியா தான் அப்படின்னு சொல்லி பெருமையா பேச, மாப்பிள்ள பரவாயில்ல மாப்பிள்ள என்னையும் பாராட்டிட்ட மாமா, நல்லது யார் பண்ணாலும் பாராட்டதான் வேணும் மாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்ச்செல்வி நம்ம மீனாட்சிக்கு பரிசு விழுந்துருச்சு. இப்ப காரை யார் பேர்ல வாங்குறது? மீனாட்சி குழந்தை பேர்ல வாங்க முடியாது. கார் லைசன்ஸ் வச்சிருக்கணும், அவங்களுக்கு தான் அவங்க பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் தமிழ்ச்செல்வி நினைக்குது, எனக்கு ஓட்ட தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க செல்லப்பாண்டி அவங்க அம்மா எல்லாரும் எங்களுக்கு யாருக்குமே கார் ஓட்ட தெரியாதே அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி வந்துட்டு அப்பா எனக்கு தெரியும்ப்பா. என்னம்மா சொல்ற? நான் கார் ஓட்டிருக்கேன்ப்பா. என்னம்மா? ஆமாப்பா. எப்ப? எனக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காருப்பா. மாப்பிள்ளை இதெல்லாமா சொல்லி கொடுத்துருக்காரு? ஆமா, எனக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்து நல்லா நான் ஓட்ட தெரியும். என்னம்மா நீ சொல்லவே இல்லை? இது என்னப்பா சொல்லிக்கிட்டு, அவருக்கு எல்லாமே எனக்கு கத்து கொடுத்துருக்காருப்பா. அப்ப லைசன்ஸ் அதெல்லாம் எடுத்தாச்சுப்பா. எங்க இருக்கு? அது வீட்டுல இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. வீட்டுல இருக்கா? ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு ஜாடையா சொல்றாங்க. ஏதாவது போட்டோ கிட்ட வச்சிருக்கேன்? இருக்கு அப்படின்னு மொபைல தேடி எடுக்கிறாங்க. இந்தா இருக்கு என்னோட லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அப்புறம் ஆதார் இதெல்லாம் எல்லாமே என் மொபைல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, எப்படி இதெல்லாம் இருக்கு, காரு கொடுக்கறது சும்மா இல்ல, நாங்களும் கதை சும்மா அள்ளி விட்டாலும் ப்ரொசீஜர் கரெக்டா சொல்லணுங்க, தப்பு பண்ணாலும் தப்ப கரெக்டா பண்ணணும்ல, அதனாலதான் எப்படி சொல்லிட்டோம்ல பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இப்ப தமிழ்ச்செல்வி பேரு லைசன்ஸ் இருக்கு. ஆமாங்க, லைசன்ஸ் இருந்தா தாங்க கார்லாம் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப காரை தமிழ்ச்செல்வி பேர்ல பண்றாங்க. ஏன் பேர்லயா? என்னம்மா உங்க பணம், நீங்க வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு தானே விழுந்திருக்கு, மீனாட்சி பேர்ல பதிய முடியாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி பேர்ல வாங்கிடுறாங்க. கார் சாவி கொடுக்குறாங்க. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் ஆயி தாயி அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு கொடுக்குறதுக்கு நீங்க ஏன் பெருமைப்படணும்? எத்தனையோ மக்கள் வர்றாங்க, அதுல நானும் ஒருத்தி. இல்லம்மா உன்னை பார்த்தாலே இந்த மதுரை மீனாட்சியே வர்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி பேச, சேது அங்க இருந்து ரொம்ப தேங்க்ஸ் செய்றாங்க. இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு? என்னது இருக்கட்டுமா? என்ன சொல்றீங்க? இல்லப்பா, எனக்கு அந்த மீனாட்சி எனக்கு ஒரு சைகை காமிக்கிறா என் கண்ணு முன்னாடி, உங்களுக்கு கொடுத்தது நல்லதுன்னு. அந்த மீனாட்சி கார்ல போகணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு அப்படிங்கிற. ஏண்டி என் கொள்ளு பேத்தி, உனக்கு பாரு அந்த கடவுளே உனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு பாட்டி நினைக்குது, சொல்லுது. எல்லாம் சந்தோஷமா கிளம்புறாங்க. சரி காரு அப்படிங்கிற. இருடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகண்டி அப்படின்னு அப்பத்தா சொல்ல, சரி அப்பத்தா பிள்ளைய பிடிச்சிக்க அப்படின்னு கார்ல ஏற போகையில, போயிட்டு பார்க்கணுமே எனக்கு ஆசையா இருக்கே அப்படின்னு சேது சொல்ல, இருமாப்ல அவங்க வர்றதுக்குள்ள நம்ம வெளில இருந்து வர்ற மாதிரி வருவோம், வா அப்படின்னு ஓடி போய் வேகமா ஓடி போய் கார்ல உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப தூரம் காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க அந்த கடையை விட்டு வாசலை விட்டு வெளில வரும்போது இவங்க ஒண்ணும் தெரியாத
மாதிரி அப்படி கார் ஓட்டிட்டு வர கார் சட்டக்குன்னு முன்னாடி மோதுற மாதிரி நிக்க அதுக்கு யாரா அது கார் ஒழுங்கா ஓட்ட மாட்டியா அப்படின்னு கருப்பு ஒண்ணும் தெரியாத மாதிரி இறங்கி வர பார்த்தா தமிழு அத்தா நீ என்னத்தா கார் ஓட்டிட்டு வர அதுவும் இங்கிட்டு இருந்து வர்ற அப்படின்னு கருப்பு கேட்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறாங்களாம். அப்பதான் பாக்குது எப்போ உலகமாக நடிப்புடா சாமி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நேத்து ஒரு நாடகத்துல பாத்தீங்கன்னா சிறகுகள் அப்படிதான் அந்த ஹீரோ இருந்துட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்பாரு. அந்த பொண்ணை அவர் தான் வீட்டுக்குள்ளே கூட்டியாந்துருப்பாரு. ஆனாலும் அப்படி கேட்பாரு. அதே மாதிரிதான் இப்போ கேக்குறாங்க. சேதுவும் என்ன பார்த்தா இந்த பக்கம் அப்படிங்கிற கார்லாம் புதுசா இருக்கு. உனக்கு மட்டும்தான் கார் இருக்குமா என்ன? எங்களுக்கும் கார் வந்துருச்சு பாரு. உன் வீட்டு காரை விட எங்க வீட்டு கார் தான் பெருசு பாரு, சூப்பரா இருக்கு பாரு, பாத்துக்கடா எங்க கார் எவ்வளவு பெரிய காரா இருக்கு. பரவாயில்ல அப்பத்தா, யாரு காரு யாரு பெருசா இருந்தா என்ன, என் பிள்ளைய தானே அதுல சந்தோஷமா உட்கார போகுது, எனக்கு உயிர் தானே உள்ளுக்கு உட்காந்துருக்கு அப்படியே தமிழை பார்த்து சொல்ல. என்ன மச்சி உன் பேரை யாரை பார்த்து சொல்ல? நம்ம மீனாட்சியை சொல்றாண்டி, அதானே பார்த்தேன். ஏன் உயிர்னு ஒன்ன சொன்னா என்ன தப்பா என்ன? அவன் உயிர் நீதானே. அம்மாச்சி சும்மா இரு, அங்க ஒருத்தி இருக்கா தெரியும்ல, அடி போடி நீ வேற விளங்காதவள கூறு கட்டவள அப்படின்ட்டு. சரிடா நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு கார் பரிசு விழுந்துருச்சு, அதுல நாங்க கோயிலுக்கு போறோம். போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தமிழ்கிட்ட வந்து நிக்கிறாரு சேது. என்னன்னு பாக்குறாங்க. இறங்கிருது தமிழ்ச்செல்வியும் என்னங்கிற மாதிரி கையை நீட்டுறாரு. என்ன வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கையை அப்படிங்கிற திரும்பிட்டு கொடுக்க, ஒரு வாழ்த்து சொல்றவங்க இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்களே, ஐயோ இது வேறையா. வாழ்த்துக்கள் தமிழ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. யாருக்கு சொல்றீங்க? ஐயோ உனக்கு தான் வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்னு சொல்ல, தங்கச்சி வாழ்த்துக்கள்மா. கார் ஓட்ட போற சூப்பர், ஐயோ ஏசி எல்லாம் இருக்கு, ஐயோ எங்க காரை விட இது எப்படியும் 1 லட்சம் கூட இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்ல, ஏன்டா உனக்கு பொறாமையா இருக்கா என்ன? எங்களுக்கு எங்க மனசுக்கு அந்த பெரியம்மன் அந்த கருப்பு மீனாட்சிக்காண்டி கொடுத்துருக்காண்டா, தங்கச்சிக்காண்டி அண்ணங்காரன் அப்படின்னு சொல்ல, அழகர் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இவங்களும் சந்தோஷமா கிளம்புறாங்க. அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாரு சேதுவும் கருப்புவும். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு, ஏமாப்ல போமா பின்னாடியே. ஆமாமாமா வண்டி ஒழுங்கா ஓட்டுறாளா என்னன்னு தெரியலையே. என்ன மாப்பிள ட்ரைனிங் யாரு கொடுத்துருக்கிறது? ஏன் மாப்பிள்ளையாச்சே, அதெல்லாம் நல்லா போட்டு என் தங்கச்சி. அது என்னமோ கரெக்டு தான், அவ டச்சு விட்டு போயிருப்பாள்ல. அதெல்லாம் இல்ல மாப்பிள, பாரு எவ்வளவு அழகா ஓட்டிட்டு போறா. ஆமால்ல அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளியே பின்னாடி போறாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு இப்படி திரும்பினா சேதுவை பாத்துறாங்க. என்ன இங்க வந்து நிக்கிறாரு? என்ன போய் பாரு அம்மாச்சி, உன் பேரை நிக்கிறாரு. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற அப்படின்னு வேகமா போய் கேக்குது. பாக்குறாங்க. ஆமால்ல அப்படின்னு அவங்க அம்மா வராங்க. இல்ல சாமி கும்பிடத்தான் வந்தோம், ஆனாலும் அப்படின்னு சேது அப்படி பின்னி பார்க்க, உடனே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுது, கோவிக்குமோன்னு பயப்படுறாங்க. ஆனா கோச்சுக்காம டக்குன்னு போய், அம்மா அந்த பிள்ளைய கொடு அப்படின்னு பிள்ளைய வாங்குறாரு. பிள்ளைய வாங்கிட்டு கொண்டாந்து வாங்குறாங்க தமிழ்ச்செல்வி. இந்தாங்க இந்த பிள்ளைய பார்க்கத்தானே வந்தீங்க, பாருங்க இந்தாங்க பாத்துக்கங்க கொஞ்சிக்கங்க அப்படின்னு மீனாட்சியை கொடுக்குறாங்க. அப்படியே இவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. பரவாயில்லையே கரெக்டா கொண்டாந்து கொடுத்துட்டாலே. ஆனா சேது வந்தது கார் ஒழுங்கா ஓட்டுறாங்கன்னு பார்க்கத்தான், ஆனாலும் புள்ள சாக்க சொல்லி தமிழே எடுத்து கொடுக்குது. ஆமா தமிழ், மீனாட்சிக்காத்தான் வந்தேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. வாங்க வேணா உள்ளுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். இல்ல நீங்க கும்பிட்டீங்கல்ல அதுவே போதும் அப்படிங்கிறாரு. அம்மாச்சி பாக்குது. எப்படி பிள்ளைய பார்க்க வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு? நாங்கெல்லாம் யாரு, பிள்ளைக்காக பின்னாடியே வரான்னு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் கொடுத்தேன். ஐயோ அப்படின்ட்டு, பிள்ளைக்காக வந்தேன், கார் எப்படி ஓட்டுறேன்னு பார்க்க வந்திருப்பேன். ஏன்டா கருப்பு? ஆமா அம்மாச்சி நீனும் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி கொடுங்க நாங்க போகணும். இல்ல ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்ச நேரம். அப்பதா ப்ளீஸ் அப்படிங்கல. குடுறா அதான் முடியாது, நாங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கல. தமிழ் என்ன பண்ணுது, அம்மாச்சி விடு அம்மாச்சி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போட்டேன், பிள்ளையும் அப்பாவையும் ஏன் பிரிக்கிறீங்க? இவள அப்படி பேசுறது. அப்படி டக்குனு என்ன பண்ணுது, அதெல்லாம் முடியாதுடி, அவன் கேட்டா கொடுத்துட முடியுமா என்ன? அதெல்லாம் முடியாது, அழகர் அவங்க தானே வச்சுட்டு இருக்காங்க, அழகர் தான் இப்ப இல்ல அது நமக்கு தேவையில்லை, ரூல்ஸ் தான் சட்டம்னா சட்டம் தான், பிள்ளைய வாங்கடி குடுறா அப்படிங்கல. அம்மாச்சி விடு, அவர் கொஞ்ச நேரம் அப்படின்னு பிடிச்சி இழுக்க, பாவி நீயே இப்படி போட்டு கொடுக்குறிய, ஒண்ணு இரு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படிங்கல. சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. அப்புறம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் கொஞ்சிக்கிட்டு கொடுக்குறாங்க. காருக்குள்ள உட்காரையில கிட்டக்க போகுது அம்மாச்சி. பக்கத்துல போயிட்டு, ஏன்டா அப்பதான் மேல கோவமா? ஆமா அவளே விட்டு கொடுக்குறா, நீ ரொம்ப பண்ற. அட கிறுக்கு பையில, அவ விட்டு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? என்ன, நான் பிள்ளை மேல வச்சிருக்க பாசம் தான். அடே அது வேறடா, ஆனா சரி இருக்கட்டும் சொன்ன காரணம் நான் புள்ளைய பறிச்சதுனாலதான்டா. என்ன பார்த்தா சொல்ற? அவரு கருப்பு வந்து என்ன சேது இது கூட புரியலையா? அம்மாச்சி அப்படி சொன்னதுனாலதான் ஒருத்தவங்க வேணுக்குனே செய்யாதானே செய்வாங்க இல்லையா, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டா. இதே அப்பத்தா இருந்துட்டு புள்ளைய வச்சுக்கட்டும் கொஞ்சட்டும், விடுடி தமிழ் பிடிசுடி பாவண்டி என் பேரன் கொஞ்சட்டும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதெல்லாம் முடியாது, உன் பேர் என்ன என் பேத்திய கொஞ்சணுமா, போய் அழகரை கொஞ்சட்டும் அப்படின்னு அவளே புள்ளைய பறிச்சிருப்பாள்ல. ஐயோ அப்பத்தா கருப்பு மாமா
ஆமாம்மா கரெக்டா சொல்லிட்டீங்க. நல்ல வேளை அது எனக்கு புரியாம போச்சே. ஆமா புரிஞ்சிருந்தா நீ இப்படியா இருப்ப அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம். நமக்கு கார் வந்துருச்சு, கார் வந்துச்சுன்னு அப்படி ஹாப்பியாயிறாங்க. கார நிப்பாட்டிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் எங்க அவங்க குடுத்ததெல்லாம், அவங்க ஃபைலு அதெல்லாம் குடுத்துருப்பாங்களே, "ஆ வண்டியில இருக்கு. போய் நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு போறாங்க. "இல்ல, இல்ல நானே போறேன்" அப்படின்னு எடுத்தா, எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழ கபோர்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள எல்லாத்தையுமே வச்சிருப்பாய்ங்க. அவங்க பில்லு கட்டுனது வச்சது அம்புட்டும் எல்லாத்தையும் எடுத்து பாக்குது. "என்னது?" அப்படின்னு பாத்துக்கிட்டே பார்த்தா ஆடி போகுது. என்னது ஃபுல் பேமெண்ட் குடுத்துருக்காங்க. இது குடுத்துருக்கிறது ராஜாங்கம் சேதுபதின்னு இருக்கு. அப்போ பணம் குடுத்தது எல்லாம் அவங்களா? செக் குடுத்துருக்காங்க. என்ன எ இ அப்படியே ஆடி போறாங்க. "அம்மாச்சி!" அப்படின்னு கத்துறாங்க. "என்னடி? இங்க பாரு. இது யாரு குடுத்துருக்கான்னு தெரியுதா? நெனச்சேன். அவங்க அந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கையில நெனச்சேன். இது எல்லாம் இவங்க பண்ண ஏற்பாடு தானா?" "ஏய்! அப்பலாம் இல்லடி. அது வந்துடி." "இல்ல. அவங்க என்ன எனக்கு தர்மம் பண்றாங்களா? என் புள்ளைய வளர்த்துக்க எனக்கு தெரியும். என்ன நெனச்சுட்டு இந்த மாரி வண்டிய எனக்கு தானம் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு கத்தையில, "ஏய் விடுடி. நம்ம பிள்ளைக்காக தானே பண்ணியிருக்காங்க. முடியாது அம்மாச்சி. முடியாது. நான் இந்த தமிழ்ச்செல்வி தன்மானத்தோட வாழ்றவ. எனக்கு அந்த காரு வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் இப்பயே கொண்டு போய் விட்டுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய எடுக்குறாங்க. "அடியே வேணாண்டி, வேணாண்டின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க. நீ சும்மா இரு அம்மாச்சி." அப்படின்னு வண்டிய எடுத்துட்டு வேகமா வர, இவங்களும் பின்னாடியே வருதுங்க. ஆனா இவங்கள சட்டை பண்ணவே இல்ல. வேகமா வண்டிய போய் அவங்க பெரிய வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு இறங்கிட்டு வேக வேகமா கூப்பிடுறாங்க. "அண்ணே! அண்ணேன்னு" கத்துறாங்க. "மலரக்கா! மலரக்கா!" அப்படின்னு சொல்லி கத்த, எல்லாரும் வராங்க. "என்ன தமிழ்ச்செல்வி குரல் கேட்குதே!" அப்படின்னுட்டு, "என்ன தமிழ்ச்செல்வி? வா, வா, வா" அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. "நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வரல" அப்படிங்கல. "என்னது காரு புது காரா இருக்கு?" மலரும் கருப்பும் கேட்க, "என்ன உங்களுக்கு தெரியாத மாரி நடிக்கிறீங்கல்ல?" சேதுவும் வந்துடுறாரு. "என்னாச்சு மாமா? என்ன ஆடுறாளே? தெரியல மாப்ள." "என்ன தமிழு? என்ன தமிழா? இந்த காரு யாரு எங்களுக்கு வாங்கி குடுத்தது தெரியுமா? நீங்க பரிசு பொருளு கூப்பன் பண்ணீங்க. சேல துணிமணி வாங்குனீங்க. அதுக்கு கடைக்காரங்க குடுத்ததானம்மா?" அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா? இல்ல எங்கள நம்ப வைக்கிறீங்களா? "இல்லத்தா, என்னத்தா சொல்ற?" "அண்ணே வாய மூடுங்கண்ணே. எல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் இதோ இந்த வீட்டு பெரிய மனுஷங்க. நீங்க பண்ண வேலையா?" சேதுகிட்ட போறாங்க. "என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? இப்படி கார குடுத்தா நாங்க மயங்கிருவோம்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? உங்க வீட்ல இருந்து ஒரு துரும்பு கூட எனக்கு தேவையே இல்ல. அத வேணான்ட்டு தானே நான் போனேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார வாங்கி குடுத்து யார்ட்ட நாடகம் ஆடுறீங்க? இல்லத்தா அது வந்துத்தா ராஜாங்க வராரு." "என்னய்யா?" "இல்லப்பா அது வந்துப்பா" அப்படிங்கிறாங்க. மாமா இருக்கட்டும். நான் தான் சொன்னேன். புள்ள பாவம் ஆட்டோல ஏறி, பஸ்ல ஏறி அப்பத்தாவும் போகுது, புள்ளையும் போகுது. நம்ம புள்ளைக்காக குடுப்போம்னு இந்த மாரி ஐடியா பண்ணோம்னு ஐடியாவ சொல்ல, "நல்ல விஷயம் தானத்தா. என்னத்தா புள்ளைக்காக தானத்தா." "வேணாம் மாமா வேணாம். என் புள்ளைக்கு எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும். பெத்த எனக்கு தெரியாதா என்ன?" அப்படிங்கல. "ஏய் என்னடி திமிரா? உனக்கு கார் குடுத்ததே பெருசு. இதுல வேற ரொம்ப பேசுற. இங்க பாருங்க. நான் யார் கூடயும் பேச வரல. யார் பேசினாலும் அந்தர் பண்ணிடுவேன். வாய மூடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் என்ன பண்றாங்க, கார பூட்டி சாவி எடுத்தாந்து அப்படி விட்டு விலாசி தள்ளுறாங்க. "இந்தாங்க உங்களோட பொருளு, அப்படி உங்களோட சாவி" அப்படின்னு குடுத்துட்டு, "என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கல்ல, அதையும் நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அப்படியே அங்கேயே கிழிச்சு போட்டு, "இந்தாங்க" அப்படியே கிழிச்சு தூக்கி மூஞ்சில போட்டு, "உங்க பொருள் வேணாம், உங்க ஆவி வேணாம், உங்க சங்காத்தம் வேணாம்" அப்படின்னு கெத்தா கிளம்பி போறாங்க. அதுக்குள்ள அங்க எல்லாரும் ஓடி வராங்க. "என்னடி பண்ணி வச்சிருக்க? வாங்க திரும்பி வாங்க. அவங்க வீட்டுக்குலாம் போக வேணாம்" அப்படின்னு சொல்லி கிளம்ப, அம்மாச்சி பாக்குது கருப்புகிட்ட. "என்னடா ஒண்ணும் பண்ண முடியாது. அது வீம்புக்கு பொறந்தது தங்கச்சி. சரி அந்த அளவுக்கு இங்கேயும் பண்ணி வச்சுப்புட்டாங்களே, அப்புறம் எப்படி அந்த பிள்ளை ஏத்துக்கும்? அதுக்கு அந்த பிள்ளை மனசு மாறணும்னா காலம் தான் பதில் சொல்லணும், காத்திருக்கணும். ஆண்டவன் தான் அருள் புரியணும்" அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் கிளம்பி போறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியோட தன்மானத்த என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.